அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கதையும் கானமும். கதையும் கானமும் பற்றி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதாவது 1950s, 1960s, 1970s இந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் கம்போசிங் அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், டைரக்டர், கவிஞர்கள் பல சமயங்களில் வந்து படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல அசெம்பிள் ஆவாங்க. டைரக்டர் வந்து சிச்சுவேஷனை சொல்வார். அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் டியூன் போடுவாங்க. அந்த டியூனுக்கு கவிஞர்கள் பாட்டு எழுதுவாங்க. இல்லாட்டினா கவிஞர்கள் எழுதக்கூடிய பாட்டுக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மெட்டமைப்பாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். அதில் யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட திரும்ப திரும்ப பாட்டு எழுதுறதோ டியூன் போடுறதோ இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுற ஒரு விஷயந்தான் கதையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1956 வெளிவந்த பாசவலை படத்தோட கம்போசிங்கும் போது நடந்த ஒரு விஷயம். இதில் கதைப்படி பார்த்தீங்கன்னா, வி கோபாலகிருஷ்ணன் ஹீரோ. அவரை வந்து வில்லி லவ் பண்ணுவான். பட் அவர் வந்து அந்த காதலை ஏற்றுக்க மாட்டார். ஸோ இந்த வில்லி என்ன பண்ணுவான்னா, மந்திர சக்தியால் வி கோபாலகிருஷ்ணனை நாயாக மாற்றிடுவான். நாயாக மாற்றிட்டு அந்த நாயை பார்த்து பாடுற மாதிரி சீன். டைரக்டர் சீனை சொல்கிறாரு. சொன்னோன்னே பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணுறாரு, பாடல் எழுதுகிறாரு. என் கண்ணை கேள் சொல்லும் அதில் காதல் மீன்கள் துள்ளும் அப்படின்னு எழுதுகிறாரு. உடனே டிஆர் சுந்தரம் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சாவித்திரி வச்சோ பத்மினி வச்சோ படம் எடுக்கல, நம்ம வந்து ராஜாமணின்னு ஒரு சாதாரண நடிகை வச்சு எடுக்கிறோம். ஸோ அவங்க பாடுற மாதிரி பாட்டு எழுதுங்க, இப்படிலாம் எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு பெரிய நடிகைலாம் கிடையாது, ஒரு சாதாரண நடிகை. இந்த பாட்டு மூலமாக தான் அவங்களுக்கு பேர் வரணும், அந்த மாதிரி எழுதுங்க அப்படிங்கிறாரு. பட்டுக்கோட்டையார் யோசிக்கிறார். அவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து பல்லவியே சிக்கலை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து பல இடங்களில் வந்து டூப் வார்த்தைகள் கொடுப்பாரு. அந்த டூப் வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா பல பாடல்களுக்கு வந்து பல்லவியாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சிவந்தமன் படத்தில் உக்கநேர நேரச்சிப்போ அப்படிம்பாரு. உடனே கவிஞர் கண்ணதாசன் வந்து முத்தமிடும் நேரம் எப்போன்னு எழுதியிருப்பார். பட் இவர் கொடுத்த டூப் வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வரும். அதே போல் இன்று முதல் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மெல்லிசை மன்னர் கொடுத்தது தான். அதை தான் கவிஞர் கண்ணதாசன் நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு மாற்றினார். இவருடைய பல பாடல்களுக்கு வந்து மெல்லிசை மன்னர் வந்து டூப் வார்த்தைகள் கொடுப்பாரு. அதே வந்து பல்லவியாகவும் மாறிடும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பட்டுக்கோட்டையார் யோசிச்சுட்டே இருக்காரு. எம்எஸ்விக்கு வந்து பொறுமையே போயிடுது. அவர் சொல்கிறாரு, என்னப்பா ஒன்றுமே வரலையா அப்படிங்கிறாரு. இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. யோ, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று எழுதியா, மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போனேன் நேற்றுன்னு எழுதியா அப்படிங்கிறாரு. உடனே பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதே பல்லவியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போனேன் நேத்துன்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போனேன் நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடையும் பாட்டு எழுதிடுறாரு. எம்எஸ்வி டியூன் பண்ணிடுறாரு. பட் அவருக்கு வந்து ஒரு திருப்தியே இல்லை. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து எம்எஸ்வி யோசிக்கிறாரு, ஹீரோ வந்து நாயா மாறிடுறான் இல்லையா. அதனால் எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு, லொல் 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 அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த பாட்டுக்கு முன்னால் சேர்த்திக்கிறாரு. இப்போ அந்த லொல் 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 அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு ஃபுல் பாட்டையும் பாடி பார்க்கும்போது அந்த பாட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிச்சிடுது. அந்த பாட்டு வந்து ஜிக்கி பாடி ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக மாறுது. மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போனேன் நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும் பழைய. இந்த படம் வந்தபோது இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுது. இந்த பாட்டு சீனில் நடித்த நடிகைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து அவங்க பேர் ராஜாமணி. இந்த படம் வந்த பேர் அவங்க பேர் வந்து லொல்லுல் ராஜாமணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இது போல் சினிமா பற்றிய பல விஷயங்கள் தெரியணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.